ஒருநாள் பள்ளி முடிந்ததும் வானம் திடீரென கருமேகமாக மாறியது. அண்ணா, மழை வரப்போகுது என்று கவி சொன்னாள். அருண் சிரித்துக்கொண்டு, சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் என்றான். சில நிமிடங்களில் மழை பலமாக பெய்ய ஆரம்பித்தது. காற்று வீசியது. மண் சாலையில் தண்ணீர் தேங்கி ஓடத் தொடங்கியது. அருண் தனது பையைத் திறந்து பார்த்தான். அதில் ஒரே ஒரு குடை மட்டுமே இருந்தது. கவி சற்று பயத்துடன், அண்ணா, ஒரு குடைதானா என்று கேட்டாள். அருண் எதுவும் சொல்லாமல் மெதுவாக குடையைத் திறந்து கவியின் தலையின் மேல் பிடித்தான். தானோ மழையில் நனைந்தபடியே நடந்தான். அண்ணா, நீ நனைஞ்சிட்டே. கவியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அருண் சிரித்துக்கொண்டே, பரவாயில்ல கவி, நீ நனையக்கூடாது. நீ சிரிச்சால் அதுவே எனக்கு சந்தோஷம் என்றான். அண்ணனின் அந்த வார்த்தைகள் கவியின் மனதை நெகிழ வைத்தது. அவள் அண்ணனின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். இருவரும் மழையில் நடந்து வீட்டை அடைந்தார்கள். அம்மா கதவை திறந்ததும், ஐயோ அருண், முழுக்க நனைஞ்சிட்டியா என்று கேட்டார். கவி உடனே சொன்னாள், அம்மா, அண்ணன்தான் குடையை எனக்கு கொடுத்தான். அம்மாவின் கண்களில் பெருமையும் அன்பும் தெரிந்தது. அவர் அருணை அணைத்துக் கொண்டு, இதுதான் உண்மையான அண்ணன் பாசம் என்றார். கவி தன் அண்ணனை கட்டிப்பிடித்து, நீதான் எனக்கு எல்லாம் அண்ணா என்றாள். அந்த வீட்டுக்குள் அன்றைய மழையை விட அண்ணன் தங்கை பாசம்தான் அதிகமாக பொழிந்தது.